Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is the Uncreative. ஸோ ரீசெண்டாக வந்து நடந்த நீயா நானா அந்த டாப்பிக்கை வந்து பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பிகாஸ் அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. எல்லாருமே அதை பற்றி மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் அண்ட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ வாட் இஸ் த டாபிக்? ஸோ டாக் லவ்வர்ஸ் வெர்சஸ் டாக் ஹேட்டர்ஸ். இதுதான் வந்து ரியா நாடாவில் நடந்த டாபிக். TRP achieved for the show. Issue about dogs, we can keep it for later. First talk about the show. ஸோ அந்த அங்கே பேசின அந்த விஷயங்கள் ஓகேவா இல்லையா, அது யார் பக்கம் கரெக்ட் தப்பு, இதை தாண்டி வந்துட்டு ஸோ எனக்கு வந்து இந்த ஷோ மேலேயே வந்து ஒரு சில ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் அண்ட் ஷோ நீயா நானா, ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிபேட் ஷோ. ரெண்டு பக்கம் இருக்கவங்களுமே அவங்கவுங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்டர்ஸ் வந்து முன் வைப்பாங்க. ஸோ இது வந்து இதில் வந்து யார் வின் யார் லாஸ் தாண்டிட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிபேட் ஷோ. ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட பாயிண்டர்ஸ் வந்து முன் வைப்பாங்க. ஸோ அது மூலமாக சொசைட்டிக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தட் இஸ் வாட் த ஷோ இஸ். ஸோ இந்த மாதிரியான ஷோ கண்டக்ட் பண்ணும்போது இத்தனை வருஷமா எப்பவுமே போத் த சைட்ஸ் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ கம்மிங் டு ஏதோ ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, ஒரு நார்மல் இஷ்யூ கிடையாது, இட்ஸ் அன் சோஷியல் பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி ஷோ வரும்போது ரெண்டு சைடுமே வந்துட்டு ஈக்குவலி என்ன சொல்றது, ஈக்குவலி எக்யூப்டு பீப்புள் தான் வந்து வருவாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஷோ அப்படி ஃபீல் ஆகலை எனக்கு பர்சனலி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஷோ பார்க்கும்போதுலேருந்து, பிகாஸ் திஸ் சைடு டாக் ஹேட்டர்னு அவங்கள நம்ம சொல்ல முடியாது. இஃப் இன்ஸ்டெட் we can say this side they don't want the dogs to be in streets and this side they want the dogs to be in the streets. ஸோ யாரெல்லாம் வந்து டாக் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வெல் எக்யூப்டாக எனக்கு தோன்றுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் சைடில் இருக்கிற பீப்புள்ஸ் உண்மையில் டாக்னால நம்ம வந்து டாக் கடிக்குது அது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு அஸ் சிட்டிக்கு வந்து இதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ பாதிக்கப்படும், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அனிமல் வெல்ஃபேரில் இந்த மெடிசினல் அதெல்லாம் ரிலேட்டடாக வந்து வந்திருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு டைரக்டாக பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அந்த நீயா நானாக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வந்துட்டு ரொம்பவே ஷாலோ. நான் வந்து இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே ஷாலோ இதுதான் இருக்குன்னு நான் சொல்ல வரல, தே மைட் ஹாவ். பட் இங்கே இந்த சைடு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்து இந்த பக்கம் யாருமே ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணல. எவ்வளோ பேர் வந்து அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்லேருந்து கூப்பிட்டு இருந்திருக்கலாம். எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கான ஷெல்டர்ஸ் அண்ட் கேனல்ஸ் மாதிரி வச்சு வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இங்கே வந்து அடிப்படுது, அண்ட் தென் எவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இங்கே வந்து அப்யூஸ்க்கு ஆளாகுது, லாட் ஆஃப் திங்ஸ் தே மைட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட். பட் இங்கே வந்து ரொம்பவே மேற்போக்காக பேசுன மாதிரி இருந்துச்சு. அது வந்து அன்பு காட்டும், அது வந்துட்டு திருடனெல்லாம் வந்து விரட்டும், தென் மங்கி அண்ட் அதர் பெஸ்ட்ஸ்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணாது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பேசினாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு விட அந்த சைடு தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த சைட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், பிகாஸ் அது வந்து மனித உயிர் கேன் நெவர் பி கம்பேர்ட் டு அண்ட் டாக். பட் டாகும் ஒரு உயிர் தான். ஸோ அஸ் அ ஹியூமன் we have no rights, right? as a human யார் ஒருத்தவங்களுக்குமே we have no rights to say இன்னொரு உயிர் இந்த உலகத்துல வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. பட் அஸ் அ ஹியூமனா, ஒரு என்ன சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டா வி வேர் லைக் தட். நம்ம வந்து வாழணும்னா நம்மளோட வீக்கரா இருக்கிறத வந்து நம்ம இது பண்ணா மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்திருக்கு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வி ஆர் த டாக்ஸ், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ ஷோக்கு வந்து பேசின நிறைய பேருடைய கருத்துக்கு வந்துட்டு சொசைட்டி வந்து ரொம்ப முரண்பட்டு இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஷோ வந்து எப்படி ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஸோ டாக் லவர்ஸ் விசஸ் டாக் ஹேட்டர்ஸ், அது தாண்டி வந்துட்டு டாக் ஹேட்டர்ஸ்னு வி கேனாட் சே. ஸோ நாய் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கலாம், ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்கிறவங்களை விட இது வந்துட்டு பேட்டில் பிட்வீன் மிடில் கிளாஸ் அண்ட் எலைட் கிளாஸ், அந்த மாதிரி ஒரு பேட்டில் மாதிரி இது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அண்ட் தென் திஸ் ஷோ ஹாவ் த பொட்டென்ஷியல் டு ட்ரிகர் த ஹேட் among the street dogs. ஆல்ரெடி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷோ ஹஸ் ஈவன் மல்டிப்ளைட் த ஹேட் ஃபார் த ஸ்ட்ரீட் டாக்ஸ். அதோட விளைவாக வந்து இன்னைக்கு காலையில் நான் ஒரு நியூஸ் படித்தேன். ஸோ எவ்வளோ நாய்களை வந்து விஷம் வச்சு வந்து கொண்டிருக்காங்க ஒரு ஊரில். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங், இதுக்கு மேலே இன்னும் நிறைய நடக்கலாம். ஐ கேனாட் சே இது வந்து இந்த ஷோனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் திஸ் ஷோ இஸ் அண்ட் கேட்டலிஸ்ட்
டு த ஃபாலோயிங் இன்சிடென்ட்ஸ்னு வீ கேன் சே. அண்ட் இந்த ஷோவில் வந்து பேசினவங்களுக்கு எதிராக நிறைய முரண்கள் வருது நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களும் வந்து நிறைய வீடியோஸ் பதிவிட்டு இருந்தாங்க. படவா கோபி சார், அதுக்கப்புறம் அம்மு, இவங்க எல்லாமே வந்து பேசியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து சினிமா பேக்ரவுண்டில் இருக்கவங்க தான் வந்து பேசியிருந்தாங்க. தே கேனாட் சே வி டோன்ட் நோ ஹவு தியானா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்ல முடியாது. தே ஷுட் ஹவ் பீன் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் அவங்க நினச்சிருக்கணும் வாட் தே கோனா ஸ்பீக் வில் definitely going to trigger the audience. So அவங்க இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக பேசியிருந்துருக்கலாம். பிகாஸ் தே டெஃபினெட்லி நோ தே கோன் டு எடிட் இட் லைக் 8 hours ஷோவை ஒரு 45 minutes ஷோவை தான் எடிட் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் அவங்க பேசின நரேட்டிவாக இருக்கட்டும், அவங்க பேசின மீனிங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக மாறி இருந்திருக்கலாம். ஷோட டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் தே குட் ஹவ் சோஸ் டு ஸ்போக், அவங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக பேசியிருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் படவா கோபி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க 11 o'clock மேலே வந்துட்டு நீங்கள் வந்து வராதிங்க, வெளியவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவ்வளோ மீன்ஸ் வந்து அவர் படவா கோபி இல்லை, அந்த கோபி இந்த கோபின்லாம் அவர் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு 11 o'clock மேலே வெளியே போகக்கூடாது, அதுவும் நாய் நாள் அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஃபார் மென். பட் திங்க் அபவுட் விமன். ரொம்ப வருஷமாவே வந்து விக்டிம் பிளேமிங்காக பண்ணிட்டு இருக்காங்க விமன். நீ எதுக்கு 11 மணிக்கு மேலே வெளியே போனோம்? சேம் கொஸ்டின் இப்போ எப்படி ஒரு இன்டர்நெட் சமூகம் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், அதே தான் எங்களுக்கும் வந்து இருக்கும். பட் இது பார்க்கும்போது ரொம்ப ஓ மை காட், லைக் ஓ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா. பட் ஐ ஹவ் பீன் டாட் த சேம் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். நவ் லெட்ஸ் கம் டு த டாக் இஷ்யூ. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 2 கோடி இருந்த டாக் பாப்புலேஷன் வந்து இப்போ 6 crores வந்து ஆகிருச்சு. ஸோ விச் இஸ் ரிலேட்டிவ்லி அ ப்ராப்ளம். பிகாஸ் இப்போ வந்து ரீசென்ட்லி ராபிஸ் நோய் வந்து ரொம்பவே அதிகமாக பரவிட்டு வருது. வி கேன் ஆல்சோ சீ தட் இன் நியூஸஸ் அண்ட் குழந்தைகளை வந்து சின்ன குழந்தைங்களை வந்து நாய் கடிச்சிச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ over the night dog became a greater threat. But I thought dog is a human friend. அப்படிதான் மீம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஒரு பிஸ்கெட் போட்டாலே போதும், வைப்லெஸ் செக்யூரிட்டி கொடுப்பான், அவனை மாதிரி யாருடா அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டு போடுவாங்க. நைட்டில் போனால் நம்மளை வந்து கேங் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், இப்படிலாம் தான் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அ மாப் மென்டாலிட்டி டிரைவ் தெம் டு hate dogs in நினைக்கிறேன் ஆன்லைன் கம்யூனிட்டி. ஓவர் நைட் தே ஸ்டார்டட் ஹேட்டிங் டாக்ஸ் பிகாஸ் as I told, இது வந்து ஒரு டாக் பற்றின ஒரு இஷ்யூ மட்டும் இருந்திருந்தா இதுக்கு எதிராக இவ்வளோ ஒரு இது இருந்திருக்குமா, இவ்வளோ ஒரு ஹேட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இட் பிகேம் அன் கிளாஸ் இஷ்யூ. இது வந்து எலைட் பீப்புள்ஸ்க்கு வந்து நாய் கடிக்கிறது இல்லை, மிடில் கிளாஸ் தான் வந்து தே ஆர் எக்ஸ்போஸ் டு டாக் பைட்ஸ். அஃப்கோர்ஸ் வி கேனாட் டினை இட் பிகாஸ் யூனோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏழை ஆட்களுக்கு தான் வந்துட்டு, பிகாஸ் நம்ம தான் லைக் ஏழையாக இருக்கவங்க ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். நைட்டில் வந்துட்டு நடந்து வர மாதிரி, சைக்கிளில் வர மாதிரி, வண்டியில் வர மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ இவங்க தான் டாக் பைட்டுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அண்ட் ஈவன் ரிச் கெட்டிங் பிட்டன், அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸ் ஆஃப் காஸ்ட் எல்லாமே. பட் புவர் தட் வில் இட்செல்ஃப் பிகம் அ பிக் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு பாரமாக வந்து அமைஞ்சிட்டோம் நமக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் இதுதான் கரெக்ட் தான். பட் இந்த இஷ்யூ இப்படி எடுத்துன்னு போயிருக்க வேண்டான்னு எனக்கு வந்து தோணுது. இது மாதிரி எடுத்துன்னு போகும்போது இந்த டாக் மேலே இருக்க, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேலே, அந்த வாயிலா ஜீவன் மேலே இருக்க ஹேட் வந்து இன்னும் தான் அதிகமாகும். ஸோ ரேபிஸ் இருக்கு, மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, அண்ட் தென் குழந்தைங்களெல்லாம் கடிக்குது. ஸோ இதனால நாய் எல்லாமே வந்துட்டு இன்ஹியூமனாக எடுத்துன்னு போயிட்டு கொல்லணுமா, இல்லைனா வந்துட்டு அவங்கள வந்து ஒரு கொல்லணும்னு கவர்மெண்ட் சொல்லலை, பட் அவங்களெல்லாம் ஒரு ஷெல்டரில் போடுறது ஒரு ஹியூமன்லி வே கிடையாதுன்னு தான் எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தி டாக் லவ்வர்ஸ் ஆர் த பீப்புள் ஹூ வாண்ட் த டாக்ஸ் டு பி இன் த ஸ்ட்ரீட், but that's not the solution, because rabies இன்னும் அதிகமானா it can become an epidemic like coronavirus. and இப்போ வந்து ராபிஸ்க்கு வந்து இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. so we have to be very careful in this thing. but at the same time நம்ம வந்து ஹியூமன்லியும் நடந்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். so we can ask for better shelters.
ஸோ இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஷெல்டர்ஸ்னு சொல்றாங்களே தவிர ஒரு 6 கோடி நாய் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி ஏபிசி பண்ணி பர்த் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு வந்து டெய்லிக்கான சாப்பாடு போட்டு வாட்டர் கொடுத்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணி அந்த ஷெல்டரை க்ளீன் பண்ணி ஸோ இவ்வளோவான வசதி ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்றதான் இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ ஷெல்டர்ஸ்ல எடுத்துன்னு போய் போடுறேன்னு சொன்ன உடனே ஏன் இவ்வளோ பெரிய ஒரு இது வெடிக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஷெல்டர் எக்யூப்டா வச்சு இருக்கா ஆர்எல்ஸ் அந்த ஷெல்டர்ஸை ரெடி பண்ணுமான்றது தான் ஒரு கேள்வி. பிகாஸ் மனுஷங்களுக்கே இங்க எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்துட்டு நம்ம கேட்குற மாதிரியான அஃப்கோர்ஸ் லைக் வி நோ ரைட் ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த வசதிகள் கம்மியாக தான் இருக்கு. பட் நம்மகிட்ட காசு இல்லாததால நம்ம கவர்மெண்ட்ல தான் போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. பட் பிரைவேட்ல இருக்க அளவுக்கான எல்லா ஒரு இதுவுமே வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறது இல்லை. ஸோ வாய் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நம்மளுக்கே இப்படி ஒரு நிலைமைனா வாய் இல்லாத ஜீவன்களுக்கு அவங்க அங்க எடுத்துன்னு போயிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ தட்ஸ் வை தீஸ் அனிமல் வெல்ஃபேர் அசோசியேட்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் திஸ். பட் நான் 2 பக்கமே யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்ட்ரீட்லயே இருக்கிறதும் ஒரு கரெக்டான ஒரு இதுவா எனக்கு தோணல. பிகாஸ் நான் வந்து இந்த ஷோ வரும்போது ஐ மை செல்ஃப் டாக் லவர் தான். ஸோ நான் ரொம்ப கோவப்பட்டேன் எதுக்கு வந்து இப்படி பண்றாங்க, ஸோ தே ஹாவ் டு பி இன் ஸ்ட்ரீட்ஸ் அப்படிதான் நான் நினைச்சேன். பட் ஆஃப்டர் கிவிங் அ டீப் தாட் நிறைய வீடியோஸ் ரெப்ரேட்டிவா நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ கேம் டு அ கன்க்ளூஷன். பிகாஸ் எஸ் அஃப்கோர்ஸ் ராபிஸ் இஸ் அன் டெட்லி டிசீஸ், வி ஷுட் அக்னாலஜ் இட். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அது ரொம்ப பரவிட்டு இருக்கிறதால வி ஆர் இன் பொசிஷன் டு சீஸ் த டிசீஸ். லைக் அதோட இதை வந்து நம்ம உடனே சீஸ் பண்ணோம். இம்மீடியட் சொல்யூஷன் தேவைப்படுது. ஸ்டெர்லைஸ் பண்ணலாம், ஏபிசி பண்ணலாம். பட் கவர்மெண்ட் வந்து ஒரு இம்மீடியட் சொல்யூஷன் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கெலாம் கவர்மெண்ட் இமீடியட் சொல்யூஷன் எடுக்கல. பட் டாக் விஷயத்தில் ஒரு இமீடியட் சொல்யூஷன் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு சப்போர்ட் கவர்மெண்ட், ரைட்? we do have another chance option or what? So dog lovers like ஸ்ட்ரீட்லயே இருக்கட்டும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பதில் இல்லாத நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு மேஜராக இருக்கிறது ஒரு வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஸோ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஃபுட்டு போடுறீங்க, நீங்கள் ஃபுட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்குறீங்க எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் நாய் தெருவில் தான் இருக்கணும், நீங்கள் விளாகிங் பண்ணுறீங்க. ஸோ இஃப் இன்கேஸ் அது வந்து எனக்கு கடிச்சிச்சின்னு சொன்னால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துப்பீங்களா? என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு கேட்டால் அதுக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஃபீட் தெம், அவ்வளோதான். அவங்க வந்து அவங்க போகிற அந்த கழிவுகளுக்கும் வந்து நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன், அவங்க வந்து கடிச்சாலும் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த அலட்சியம் தான் வந்து ஸோ பீப்புளுக்கு வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் who want the dogs to be in streets can be even more step up and say இது நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா மேபி இது மேல ஒரு ஓகே அவங்க வந்து they're not sure of their responsibility அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபைனலி I came to an end of this video. ஸோ எனக்கு வந்துட்டு பர்சனலி டாக் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை இருக்கு. பிகாஸ் வி கேனாட் என்ன சொல்றது, ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் இன் அ பொசிஷன் வி கேனாட் எரேஸ் அண்ட் ஒரு அனிமலையே வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் இந்த உலகமானது எல்லாருக்குமே பொதுவானது. பட் கன்சிடரிங் வி ஆர் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வி நீட் டு டேக் அ டெசிஷன். But we need to do it in a humanly way also. Inhuman நடந்துக்கிறது இட்ஸ் நாட் அ வே. சி எதனால வந்து இவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு சொன்னா மேபி த வே த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஸோ ஒரு ஏபிசி ஒரு ஸ்டெரிலைசேஷன் இது எல்லாமே ஒழுங்காக பண்ணியிருந்தாலே, ஸோ ஈவன் இன் ஏனானா யூ குட் ஹவ் சா சம் கிளிப்ஸ். அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஊழல் நடக்குது அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல. அந்த ஸ்டெரிலைசேஷன் ஏபிசிக்கான வர காசை வந்து அவங்க ஒழுங்காக கொடுக்காமலே சும்மாவே மார்க் பண்ணி வந்துட்டு அதுக்கு கருத்தடை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த நாயை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழல் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்காம ப்ராப்பராக நடந்திருந்தாலே 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு அந்த டாக்டர்ஸ்க்கு ஒழுங்கான ஃபீஸ் அண்ட் அந்த சேலரி பே பண்ணாமல் 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க. ஸோ அதோடைய விளைவு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்கன்னு அவங்களே பேசுறாங்க. ஸோ இவ்வளோ ஊழல் இருக்கிறதுனால அந்த பேசிக்கா அந்த ஸ்டெரிலைசேஷன் ஏபிசி பண்ணி இருந்தாலே இந்த அளவுக்கு 2 crores இருக்கிறது 6 crores வளர்ந்துருக்காது. பட் இவ்வளோ மல்டிபிள் ஆனதுக்கு ரீசனே அதுதான். ஸோ அதை பண்ணியிருந்தாலும் இவ்வளோ வந்திருக்காது. பட் அதையே நம்ம கவர்மெண்ட் பண்ணல, ஒழுங்கா பண்ணல, அதுக்கான நிதியை ஒழுங்கா ஒதுக்கலன்னும் போது ஒதுக்கி மேபி அதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு மாஸ்
டாகுக்கான ஷெல்டர் எப்படி அவங்க உருவாக்குவாங்க. ஸோ அதுல எடுத்துட்டு போற நாய்க்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம்? நல்லா இருக்க நாய்க்கு கூட ரேபிஸ் வந்து செத்துறாதா? ஒரு நாய் கடிச்சுன்னு செத்துறாதா? அவங்களுக்கு ஃபுட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 கோடி நாய்க்கு ஃபுட்டுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? எப்படி அதுக்கான ஃபுட்ட வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? வாட் இஸ் த சோர்ஸ்? வாட் இஸ் யூ ஆர் கோயிங் டூ டூ? அப்படின்றத ஒரு ப்ராப்பரா சொல்லாம, எப்பயும் போல வந்து ஒரு மூடி மறைச்சு சொல்றதுனால இவ்ளோ ப்ராப்ளம், இவ்ளோ ஒரு டிபேட் வந்து ரேஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ டாக் லவ்வர்ஸ் ஆல்சோ கம் டு அன் ஸ்டேட் லைக் ஓகே, அட்லீஸ்ட் எங்களோட டாக் வந்து நல்லா இருந்த போதும் அப்படின்ற ஒரு இதுக்கு அவங்க வரணும். பட் அதே டைம்ல கவர்மெண்ட் ஆல்சோ லைக் நல்லா இருக்கிறதுக்கு நாங்க நல்லதா வச்சுக்கிறோன்றதுக்கு தே ஷுட் ஆல்சோ கம் அப் வித் அன் என்ன சொல் ஒரு அத்தாட்சி தேவை. அது கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஓகே இப்படி எடுத்துன்னு போனா இவ்வளவு நாளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சுன்னா எவ்ரி திங் வில் கம் டு அன் கன்க்ளூஷன். ராபிஸ் ஆல்சோ கேன் பி கண்ட்ரோல்டு அண்ட் டாக் தொல்லையும் வந்து இருக்காது. அதே டைம்ல டாக் லவர்ஸ்க்கு டாக்ஸும் செத்து போகாம நல்லா இருக்குன்ற அந்த ஒரு இதுவும் வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், டாடா பாய்.